நான் இன்னைக்கு செய்ய போகிறது ஆலு சன்னா மசாலா. சன்னாவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதை நம்ம குழந்தைகளுக்கு வந்து சுண்டலாவோ இல்லைனா ஒரு கிரேவியில் சன்னா ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். நான் வந்து இப்போ செய்கிறது வந்து என்னென்னா எல்லாமே பேஸ்ட் பண்ணி அரைச்சி தான் செய்ய போகிறேன். சன்னாவையும் என்னென்னா நான் ஒரு சுத்து அரைச்சி கிரேவி நல்லா திக்காக வரணுங்கிறதுனால நான் அந்த மாதிரி ஒரே ஒரு சுத்து மிக்சியில் விட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 2 எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில், தாளிக்கிறதுக்கு சீரகம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கிரேவி ஜாஸ்தினா நம்ம இந்த 2 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் ஒரே 1, இஞ்சி பூண்டு, அதாவது பூண்டு வந்து 4 பல் எடுத்திருக்கேன், இஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சன்னா வந்து நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கார்னிஷிங்க்கு தனியா லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சிட்டோம், பேன் காஞ்சிருச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா நம்ம சீரகம் போட்டு தான் தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சீரகம் போட்டு தாளித்து பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இந்த 4ஐயும் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த 4ஐயும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 4 கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த 4ஐயும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி, கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியா இந்த 4ஐயும் நம்ம வந்து அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரேவி வந்து திக்காக வரும். நம்ம வேணும்னா சன்னாவையும் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கிரேவி வந்து நிறையா வேணும் அப்படின்னா, முழுசாக இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து சன்னாவையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட் வந்து நல்லா மசாலா இறங்கி ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். இது அதுக்குள்ளே பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம தனியாக பொட்டேட்டோ வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒன்றா போட்டோன்னா என்ன ஆகும்னா வேகாது, அதாவது சன்னா மசாலா கூட போட்டால் வேகாது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் திருப்பி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து என்னென்னா பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை நான் இதில் ஊற்றிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து பட்டை, லவங்கம் அது மாதிரி போட்டு தாளிக்காமல் நம்ம இது பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தக்காளி கூட வந்து மிளகாத்தூள், தனியா இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி தான் அதுக்கு அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும். சப்பாத்திக்காகட்டும் எல்லாத்துக்கும் நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும், பச்சை வாசம் வந்து போயிடணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் இந்த கேப்பில் தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இந்த 3ஐயும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் எண்ணெய் வந்து ஜாஸ்தி ஊற்றல, கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஒரு சிலர் வந்து என்னென்னா வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணியும் போடுவாங்க. அது என்னென்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் நரநரன்னு இருக்கும். அதனால் நான் வந்து என்னென்னா பேஸ்ட் பண்ணிவிட்டேன். சீரகம் தாளிச்சிருக்கிறதுனால இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நமக்கு நல்லா தெரியும், இது ஃப்ரை ஆகிறப்பே நல்ல ஒரு வாசனை வரும். சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வரும் ஃப்ரை பண்ணுறப்பே. இப்போ வந்து சிம் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கிரேவி வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த டைமு சன்னா வந்து
மிக்ஸியில் ஒன்றா ரெண்டாக போட்டு நம்ம எல்லா சன்னாவையும் நம்ம அடிச்சுக்கலாம். மசாலா வந்து குயிக்காக இறங்கிரும். நார்மலாக என்னென்னா அப்படியே முழுசாக தான் நம்ம போடுவோம். இந்த டைம் வந்து ஃபுல்லாக ஒரே ஒரு சுத்து மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அந்த கிரேவி பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஓரளவுக்கு வாசம் போயிடுச்சு. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து அதாவது தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள் இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இதையும் நான் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது வந்து மினிமம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிடணும். தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூட என்ன பண்ணி இது போட்டோன்னையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. தண்ணி ஆட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கையும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு உள்ளே போட்டுடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால என்னென்னா மசாலா இறங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்லேயே போட்டுட்டுனா மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து நல்லா வேகும். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஆயில் மேலே வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் வந்துருச்சு மேலே. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். அதுலேயே வெந்திருக்கும். இந்த மசாலா கூட இருக்கிறதுனால மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். இப்போது நான் வந்து சன்னா என்ன பண்ணியிருக்கேன், மிக்ஸியில் போட்டு ஒரே ஒரு சுத்து, நீங்கள் அதுக்கு மேலே சுற்ற வேண்டாம், ஒரே ஒரு சுத்து போட்டு அடித்து வச்சுட்டேன். சீக்கிரமாக என்னென்னா இந்த மசாலா வந்து அந்த சன்னாவில் இறங்கிரும். கிரேவியும் நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இந்த கிரேவி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கடையில் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சமோசா ஏதாவது வாங்கிட்டு வந்தால் கூட இந்த சன்னா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னென்னா சன்னா தண்ணி, சன்னா வந்து பாயில் பண்ண தண்ணி இருக்குது, அந்த தண்ணியவே நான் அப்படியே ஊற்றிட்டேன். அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இதுக்கு தண்ணிக்கு பதிலாக ட்ரிங்கிங் வாட்டருக்கு பதிலாக நம்ம வந்து இதை கிரேவிக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த தண்ணியாக இருந்தாலும், பருப்பு வேக வச்ச தண்ணியாக இருந்தாலும் இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை வந்து என்னென்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சிங்கனாலும் சரி, ஹை ஃப்ளேம்னா பக்கத்துலேயே இருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி சன்னாலேயே நான் உப்பு போட்டேன். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க போதும். சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இது வந்து சப்பாத்தி சாதத்துக்கூடையும் நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம பட்டை லவங்கம் அது மாதிரி யூஸ் பண்ணோன்னா என்னென்னா சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் ஆகும். சோளா பூரி அதுக்கு யூஸ் ஆகும். நம்ம சீரகம் போட்டு தாளிச்சதுனால இது சாதத்துக்கூடையும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் மூடி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சன்னா வந்து நான் நல்லா ஒரே ஒரு சுத்து மட்டும் நல்லா கரகரன்னு அரைச்சி ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த கிரேவி வந்து என்னென்னா நம்ம சாதத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சீரகம் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் நம்ம வந்து சமோசா ஏதாவது கடையில் வாங்கினாவோ வீட்டில் செஞ்சாவோ அந்த சமோசா கூட நம்ம உள்ளே மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவி ஆட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆலு சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் ஆலு சன்னா மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த கிரேவி வந்து என்னென்னா சப்பாத்தி கூடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், சாதத்து கூடையும் சாப்பிட்லாம். ஏன்னா நான் சீரகம் தாளிச்சிருக்கிறதுனால நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அது இல்லாமல் என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சமோசா ஏதாவது நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா அந்த சமோசாவை இந்த கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.